ஜனநாயகத்தை மதித்து ஜனநாயகத்தினுடைய மாண்புகளின் அடிப்படையில் தாயுள்ளத்தோடு தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்களை இன்றைக்கு அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிவாலயத்தை நோக்கி வந்த எங்களை அவர்கள் அரவணைத்து அரசியலில் ஆற்றுப்படுத்துவதாக எங்களை எல்லாம் அணியனுப்பி வைத்திருக்கிறார்கள். எங்களை தொடர்ந்து எங்கள் மாவட்ட செயலாளர் சிவகங்கை மாவட்ட செயலாளர் செவந்தியப்பன் அவர்களும் திருவள்ளூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் DRR செங்குட்டுவன் அவர்களும் இப்போது கருத்துக்களை சொல்வார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 20 ஆண்டு காலமாக நாடாளுமன்ற தேர்தல் என்றால் கூட்டணி, சட்டமன்ற தேர்தல் என்றால் கூட்டணிக்கு கையெழுத்து போட்டுவிட்டு ஓட்டம் என்கின்ற நிலையை வைகோ அவர்கள் தொடர்ந்து எடுத்து வந்தார்கள். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு முதலமைச்சராக வந்துவிடக்கூடாது என்கின்ற வெறுப்பை மனதில் தேக்கி கொண்டு நடவடிக்கைகள் செய்து வந்தார்கள். 2001 கையெழுத்து போட்டுவிட்டு 21 இடங்களுக்கு கையெழுத்து போட்டுவிட்டு அதிலிருந்து பின்வாங்கினார். 2006 திருச்சி மாநாட்டுக்கு வருவதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டு 22 இடங்கள் தருகிறேன் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னதற்கு பிறகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே போய் 35 இடங்களுக்கு கையெழுத்து போட்டார். அதற்கு பிறகு 2011 கடைசி நேரத்தில் தேர்தல் புறக்கணிப்பு என்று அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் ஒதுங்கி கொண்டார். அதே போல் 2016 எல்லோரும் சேர்ந்து வாக்கு வங்கி இருக்கிற அணி இதுதான், திராவிட முன்னேற்ற கழக அணியைத்தான் நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் மக்கள் நல கூட்டணி என்று வேஷம் போட்டு அந்த தேர்தலிலேயும் வெற்றி பெறுகிற வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தன்மையோடு வெற்றி பெறுகிற வாய்ப்பை கெடுத்தார்கள். அந்த 2016 2006 இவர் முழுவதுமாக கூட்டணியில் இருந்திருந்தால் டாக்டர் கலைஞர் அவர்கள் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைத்திருப்பார்கள். அப்படி ஆட்சி அமைத்திருந்தால் ஈழப் பிரச்சனைக்கு 2009 ஏற்பட்ட அவலம் ஏற்பட்டிருக்காது. அன்றைக்கு காங்கிரஸ் தயவிலே இருந்த காரணத்தினாலே கலைஞர் அவர்கள் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இவர்தான் ஈழப்பிரச்சனைக்கும் எல்லா காலகட்டத்திலேயும் இவரே பட்டம் சூட்டி கொள்ள வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினாலே ஈழப்பிரச்சனைக்கும் பின்னடைவு, தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சிக்கும் பின்னடைவு, இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்தோம். ஒரு காலகட்டத்தில் எதற்காக நமக்கு தனியாக கட்சி, இப்படி ஒவ்வொரு கட்சியோடும் போய் கூட்டம் சேருவதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து விட்டால் நீங்களும் உங்களுக்கு பையன் மட்டும் பெறுகிற பயனுக்கு பதிலாக உங்களை நம்பி வந்த லட்சோப லட்சம் இளைஞர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து விட்டால் பலன் பெறுவார்கள். ஆகினாலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து விட வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்து விட வேண்டும் என்று கழக குரல் எழுப்பிய காரணத்தினாலே தான் என்னையும் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் DRR செங்குட்டுவனையும் விருதுநகர் மாவட்ட செயலாளர் RM சண்முகசுந்தரம் அவர்களையும் கட்சியிலே இருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தார்கள். நம்முடைய கொள்கை விளக்க அணி செயலாளர் சொன்னதைப் போல 17 உயர்நிலைக்குழு உறுப்பினர்களில் சற்றேறக்குறைய 10 பேர் நாங்கள் 12 பேர் ஆதரவாக இருந்த காரணத்தினாலே நாங்கள் என்ன சொன்னோம் என்றால் உயர்நிலை குழுவை கூட்டுங்கள் என்றோம். உயர்நிலை குழுவை கூட்டினால் அவர் தோற்று போய் விடுவார் என்கின்ற காரணத்தினாலே எங்களை எல்லாம் நீக்கி பிரித்தாளுகிற சூழ்ச்சியில் ஈடுபட்டு அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அதன் காரணத்தினாலே தான் ஈழத்துக்கும் பின்னடைவு, திராவிட இயக்கத்துக்கும் பின்னடைவு. இவர் ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிற போது கலைஞரிடத்திலே நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன், என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்ததைப் போல தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த கூட்டணிக்கு வந்தார். கூட்டணிக்குள் உள்ளே இருந்து கொண்டே கீழறுப்பு வேலைகள் பூராம் செய்தாரே தவிர
திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு இவர் எந்த காலத்திலேயும் தயாராக இருந்ததில்லை. அதைப்போல தமிழர் பிரச்சனையிலேயும் இவர் உண்மையாக இருந்ததில்லை. இதை புரிந்து கொண்ட பிறகுதான் நாங்கள் கழகம் செய்ததற்கு பிறகு எங்களை வெளியேற்றினார்கள். நாங்கள் 4 ஆண்டு காலமாக பொறுமையாக இருந்தோம். கூட்டணி தர்மத்திற்காக தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுத்து கொள்ளுங்கள், இருங்கள் என்று சொன்னார்கள், இருந்தோம். இனி எதிர்காலத்திலே திராவிட இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக, தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக, திராவிட இயக்கத்தை வெற்றி பெறச் செய்வதற்காக நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். உண்மையாக இருந்து உழைப்போம், காட்டி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். சகோதரர் டிஆர்ஆர் அவர்கள் பேசுவார். இன்றைய அரசியல் களத்தில் பொய்யை கூறி புரட்டை கூறி தங்களை முன்னிலைப்படுத்துகிற நிலைமையில் உண்மையான ஒன்றிய அரசினுடைய ஆய்வின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எல்லா நிலையிலும் முன்னிலை பெற்ற தமிழகத்தை அவரவர் தனக்கு ஏற்ப திரித்து இதை பொதுமக்களிடம் தவறான செய்தியை கருத்துரை பரிந்திருக்கிறார்கள். ஒன்று, இன்றைய கள நிலவரப்படி எங்கே போகிறது என்று சொன்னால், நாடு நம்முடைய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வீட்டில் உள்ள சின்ன சிறார்களை கைவசப்படுத்தி அவர்கள் மூலம் இன்றைக்கு ஆட்சி கட்டில் அமர்ந்தவர்கள் எந்த தொழில்நுட்பத்தை அறிவியலை பயன்படுத்தி முன்னுக்கு வந்தார்களோ மேலுக்கு வந்தார்களோ, ஆனால் அவர்களை விட்டு ஜோதிடக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து அரசு பதவியை கொடுக்கிற அற்ப நிலைமை. அந்த அறிவியலை பயன்படுத்தியதால் தான் இவ்வளவு பெரிய வெற்றி. அந்த அறிவியலை தவறாக பயன்படுத்தியிருக்கார்கள், நியாயமாக பயன்படுத்தலை, தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. அது பல குற்றச்சாட்டு. 10 ரூபாய் கதையை பேசுகிறாங்க, 10 ரூபாய் இப்போ ஒத்துட்டு போயிட்டாங்க. அப்படி ஒவ்வொரு கதையும் நான் என்ன சொல்கிறேன், அன்றாட குற்றச்சாட்டு வைப்பதை விட நீங்கள் உங்களிடம் பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சின்ன கோடு போட்டது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக என்று சொன்னால், உங்களிடம் இருக்கிற ஆளுமை வைத்து பெரிய கோடு போடுவதற்கு உங்களுக்கு திறமை இருந்தால், திராணி இருந்தால் செய்யுங்கள். மாறாக இந்த சின்ன கோட்டை அழிப்பதற்கு ரப்பர் எடுத்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டு மக்களுக்கும் கேடு, நாளைய வளர்ச்சிக்கும் கேடு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசில் எடுத்து கேட்கக்கூடிய ஒரே ஆளுமை, நாளைய தொலைநோக்கு சிந்தனையை கண்டு இந்த தொகுதி வரையறையை எடுத்து கூறி ஒருவர் குரல் கொடுத்து டெல்லி திரும்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆளுமை இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு இடம் இருக்குது சொன்னால் அது தளபதி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்பேற்பட்ட ஆளுமை உள்ள தலைமையிடம்தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு தோற்றிருக்கலாம், நாளைக்கு இந்த மக்களுக்காக என்றைக்கும் பணியாற்றி அதற்காக உழைத்து இந்த நாட்டு மக்களுக்கு அடுத்த கட்ட சேவை என்ன என்பதை தெளிவுபடுத்தி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பணியாற்றுவதற்கு உழைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறோம். அதற்கு நாங்கள் முடிவெடுத்து வந்ததற்கு இன்றைக்கு தலைவர் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி கூறி நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தம்பி மட்டும் ஒரு நிமிஷம். மறுமலர்ச்சி திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் அது அவருடைய இயலாமை. அவரை பொறுத்தவரையும் வேணும்னா வேட்டியில் இருக்க கரையை கூட துடைப்பார் தான். வேணான்னா எங்கள்கிட்ட பாசறை கூட்டத்தில் ஒருபோதும் தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று பேசியவர் தான் எங்கள் முன்னாள் தலைவர். அது அப்பேற்பட்டவர் வேற வழி இல்லைன்னா வந்து கூட்டணி சேர்ந்தார். இதுதான் நிலைமை. இல்லை, ஆரம்பத்தில் தான் அப்படி இருக்குது. பிரச்சனை என்னன்னா, துணை வைகோ வந்து பின்புறத்திலிருந்து தான் இயக்கி நின்றார். துணை வைகோ அதுக்கு அவர் செய்யப்பட்டிருந்தார். அவங்களுக்கு ஒரே ஒருத்தர் வந்து
வடசென்னை மாவட்ட செயலாளர் அவர் என்ன உழவு சொல்கிறாரோ அதை கேட்டு நடப்பாங்க, அவர் தான் வேறு ஒன்றும் அதை தெரியாது. உண்மையான உழைப்பாளர் யாருன்னு தெரியாது.